மீனாவும் மாமியா நாம தான் சொன்னோம்ல பழைய கறி குழம்பு ஊத்தாதடி கிழவிக்கு எஸ்க பஸ்க ஏதாவது ஆயிரும்னு சொன்னான். நம்ம பேச்சை கேட்டாலா அவ. அக்கா மீனாவும் மாமியா எப்படி இருக்குது தெரியணுமா தீபா? இப்பதான் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்னும் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு ஒன்றும் தெரியல. வயசான காலத்துல பாவம் அந்த கிழவி. சரிங்கம்மா, ஏதாவது தகவல் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. பார்வதி அக்கா, அங்கே மீனா அவங்க வீட்டுக்காரர் வராங்க, போட்டு கொடுத்துடலாமா? ஆமாம் ஆமாம், அவளும் அவன் நட்டவள்ளி குரங்கு சேர்ந்துன்னு எத்தனை நாள் என்னை கலாய்ச்சிருப்பாங்க. வா, இதுதான் நம்மளுக்கு சமயம், போட்டு கொடுத்துடலாம். ஆமாம், எப்படி இருக்கிறாங்க உங்கள் அம்மா? நல்லா இருக்கிறாங்களா? என்ன, எங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்களா? அவங்க வீட்டில் தானே இருக்கிறாங்க. நான் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுக்கிறேன். ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இல்லையே, எனக்கு எந்த விஷயமே தெரியாது. என்ன பார்வதி அக்கா, என்ன சொல்கிறீங்க? விடுங்க பார்வதி அக்கா, பாவம், அவர்கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க? அவங்க எங்கேயோ வீட்லேயே போய் தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் எதுவும் சொல்லிவிட்டு அப்புறம் மீனை நாம தான் அவங்க வீட்டில் சண்டை வச்சேன்னு சொல்லிவிடுவா. ஏண்டி அப்பனா சொல்ல வேண்டாமா? நான் சும்மா தமாசு சொன்னேன், அவ்வளோலாயிக்கு. அட, இப்போ என்னான்ட்டு என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா? அது ஒண்ணுமில்ல, உங்க அம்மாவுக்கு மீனா பழைய கறி குழம்பு ஊத்திட்டு உங்க அம்மாவுக்கு வயித்தாலையும் வாயாலையும் போய் போய் சடிச்சு போய் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறாங்க உங்க அம்மாவை. என்னது, கறி குழம்பு பழசு ஊத்தி எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்ந்துருக்குறாங்களா? இப்ப இதத்தானே நாங்க சொன்னா, திருப்பி ரிவேட் எங்களுக்கே சொல்றியா? ஆமா, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிக்கிறாங்க, உங்க அம்மா உயிரோடக்கு தான் செத்து போச்சான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. கொஞ்சம் கூட உங்க 2 பேத்துக்கு அறிவு இல்லையா? ஒரு வயசானவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்குறாங்க, ஏதோ ஒன்று நல்லபடியாக வரட்டு வீட்டுக்கு வரட்டுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் செத்து போச்சா உயிரோடக்கு தான் வந்து கேட்டு சொல்லுன்னு சொல்கிறீங்களே, நீங்களாம் 2 பேரும் மனுஷங்களா? நீங்கள் பிசாசுங்க பிசாசுங்க. அவன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் நம்மள சொல்லி போட்டு போறாங்க. அவன் பொண்டாட்டியோட நம்ம என்ன பிசாசியாவே இருக்கிறோம்? விடு தீபா, எப்படியே வத்தி வச்சிட்டோம். நல்லா கொழுந்து விட்டு எரியும் இன்னைக்கு, இது போதும். ஆமாக்கா.